எழுத்து வரிசையில் தொடர்பற்ற எழுத்துக்களை கண்டுபிடிக்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஏ ஒய் சி. இதுல ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எழுத்துக்களை பாருங்க. ஏ நடுவுல பிங்கிற எழுத்தை விட்டுட்டு சிங்கிற எழுத்து கிடைச்சிருக்கா. இதே போல அடுத்த ஆப்ஷன் பாருங்க, இ யு ஜி. இப்போ இதுல முதல் மற்றும் இறுதி எழுத்துக்களை பார்த்தோம்னா ஒரு எழுத்து விட்டு கிடைச்சிருக்கா. எம் எம் ஓ அப்படின்னு அடுத்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, முதல் மற்றும் இறுதி எழுத்துக்களை பாருங்க. எம் நடுவுல என்னங்கிற எழுத்தை விட்டு ஓங்கிற எழுத்து எழுதி இருக்கும். அதே போல அடுத்த ஆப்ஷன்ல ஐ கியூ ஜேன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன இருக்கணும் பாருங்க, ஐக்கு அப்புறம் ஜேங்கிற எழுத்தை விட்டுட்டு கேங்கிற எழுத்து எழுதி இருக்கணும். பட் இந்த இடத்துல மாத்தி வந்திருக்கு. அப்படின்னா இதுல தொடர்பற்ற எழுத்துக்கள் எது? ஐ கியூ ஜே. இப்ப பாருங்க, சிக்கு அப்புறம் டிங்கிற எழுத்து வந்து இங்கிற எழுத்து வந்திருக்கலாமா? இப்ப டிங்கிற எழுத்துக்குரிய இடம் பாருங்க 4. அதே போல எம் 14 ஓ. இதுல 14ங்கிற இடத்துல என்ன எழுத்து வருதுன்னு பாருங்க, என். அப்ப எம் என் ஓ ஆர்டரா வந்துருச்சா? இப்ப பாருங்க, ஆர் எஸ் டின்னு வந்திருக்கணுமா? அப்படின்னா எஸ்ங்கிற இடத்துல 19ங்கிற நம்பர் வந்திருக்கணும். இங்க நமக்கு 20ன்னு கொடுத்துட்டாங்க. அதுவே கடைசி ஆப்ஷன் பாருங்க, எக்ஸ் ஒய் ஜெட்னு வந்திருக்கலாமா? ஒய்ங்கிற எழுத்துக்குரிய இடம் 25. அப்படின்னா இந்த இடத்துல மாறுபட்டுள்ள எழுத்துக்கள் எது? ஆர் 20 டி. இதுதான் தொடர்பற்ற எழுத்தா இருக்கும். முதல் எழுத்து தொடர பாருங்க. ஹெச்ல இருந்து 2 எழுத்துக்கள் தாண்டி வந்தா ஜே கிடைக்குமா? ஜேங்கிற எழுத்துல இருந்து 3 எழுத்துக்கள் தாண்டி வந்தோம்னா எம் கிடைச்சிரும். எம் அப்படிங்கிற எழுத்துல இருந்து 4 இடங்கள் தாண்டி வந்தீங்கன்னா கியூங்கிற எழுத்து கிடைக்குது. இதுல இரண்டாவது தொடர் வரிசை பாருங்க. பில இருந்து 2 எழுத்துக்கள் நகர்ந்தோம் அப்படின்னா ஆர். ஆர்ல இருந்து 2 இடங்கள் நகர்ந்தாலே போதும் டி கிடைச்சிருது. டீல இருந்து 4 இடங்கள் நகர்ந்தோம் அப்படின்னா எக்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப இதுல முதல் 3 மற்றும் 4வது ஆப்ஷன்ஸ் நமக்கு ஒரே மாதிரியான மாற்றத்துல இருக்கு. பட் 2வது ஆப்ஷன் மட்டும் மாறி இருக்கா? அப்படின்னா இங்க தொடர்பற்ற எழுத்துக்கள் எது? பி ஆர் டி எக்ஸ். இங்க சரியான எழுத்து என்னவா வந்திருக்கணும்? பி ஆர் யூ ஒய். ஜெட்ல இருந்து ஒரு எழுத்து பின்னோக்கி நகருங்க, ஒய் கிடைக்குதா? ஒய்ல இருந்து 2 எழுத்துக்கள் பின்னோக்கி நகர்ந்தோம்னா டபிள்யூ. டபிள்யூல இருந்து 3 எழுத்துக்கள் பின்னோக்கி நகர்ந்தா டி. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ஆர் அப்படிங்கிற எழுத்துல இருந்து ஒரு எழுத்து பின்னோக்கி நகர்ந்தோம்னா கியூ. கியூல இருந்து 2 எழுத்துக்கள் பின்னோக்கி நகர்ந்தா ஓ. ஓல இருந்து 3 எழுத்துக்கள் பின்னோக்கி நகர்ந்தா எல். அடுத்தது என்னவா இருக்கணும் பாருங்க, எஸ்ல இருந்து ஒரு எழுத்து பின்னோக்கி நகர்ந்தா ஆர். சரியா கிடைச்சிருக்கு. ஆர்ல இருந்து 2 எழுத்துக்கள் பின்னோக்கி நகர்ந்தா பி. இப்போ பிங்கிற எழுத்துல இருந்து 3 எழுத்துக்கள் மட்டும்தான் பின்னோக்கி நகரணும். அப்படி நகர்ந்தா நமக்கு கிடைக்கக்கூடியது எம். பட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 4 எழுத்துக்கள் பின்னோக்கி நகர்ந்து எல் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இங்க தொடர்பற்ற வரிசை எஸ் ஆர் பி எல். இரண்டு எழுத்துக்கள் இடையில ஒரு எண் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப டிங்கிற எழுத்தோட இடமதிப்பு பாருங்க 4. எஃப் அப்படிங்கிற எழுத்தோட இடமதிப்பு பாருங்க 6. அப்ப இதை கூட்டினா 10. அதுதான் இடையில கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல இரண்டாவது ஆப்ஷன் பி செக் பண்ணுவோம். ஜியினுடைய இடமதிப்பு 7, எம்மினுடைய இடமதிப்பு 13, கூட்டினா 20. அது இடையில கொடுக்கப்பட்டிருக்கு. கேவோட இடமதிப்பு 11, எம்மோட இடமதிப்பு 13, கூட்டி இருந்தா எவ்வளவு வரணும்? 24 வரணும். பட் அவங்க 22 தான் கொடுத்திருக்காங்க. கடைசி ஆப்ஷனை செக் பண்ணிடுவோம். பியினுடைய இடமதிப்பு 16, டியினுடைய இடமதிப்பு 20, மொத்தம் 36. சரியா இருக்கா? அப்படின்னா இங்க தொடர்பற்ற எழுத்து வரிசை எது? கே 22 எம். இங்க நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ. இதுல ஏவினுடைய இடமதிப்பு பாருங்க 1, டியோட இடமதிப்பு 4. இத கழிச்சா -3 வரணுமா? பட் அவங்க -4ன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்த ஆப்ஷனை செக் பண்ணுவோம். ஜேவோட இடமதிப்பு 10,
ஓவோட இட மதிப்பு 15, கழிச்சோன்னா -5. நடுவுல சரியா கொடுத்துருக்காங்களா? சிங்கிற ஆப்ஷனை செக் பண்ணுங்க. ஆரினுடைய இட மதிப்பு 18, எக்ஸினுடைய இட மதிப்பு 24, கழிச்சிட்டோம் அப்படின்னா -6. அது இடையில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஜியோட இட மதிப்பு 7, என்னோட இட மதிப்பு 14, இத கழிச்சா -7. சரியா இருக்கா? அப்படின்னா இங்க தொடர்பற்று இருந்தது எது? A -4D. ஏவோட இட மதிப்பு 1, ஓவோட இட மதிப்பு 15, டீயோட இட மதிப்பு 20, கூட்டுனா 36 கிடைக்குது. சியோட இட மதிப்பு பாருங்க 3, பியோட இட மதிப்பு 16, ஏவோட இட மதிப்பு 1. இதை கூட்டுனா 20. இதே போல ஆப்ஷன் சில பாருங்க, ஆரோட இட மதிப்பு 18, ஈயோட இட மதிப்பு 5, பியோட இட மதிப்பு 2, கூட்டுனா 25. இதே போல ஆப்ஷன் டி பாருங்க, கியூவோட இட மதிப்பு 17, யூவோட இட மதிப்பு 21, டியோட இட மதிப்பு 4, கூட்டுனா 42. இப்ப ஆப்ஷன் ஏவோட கூடுதல் பாத்தீங்கன்னா 36, பியோட கூடுதல் 20, சியோட கூடுதல் 25, டியோட கூடுதல் 42. இதுல ஏ, பி, டி எல்லாம் இரட்டை எண்களா கிடைச்சிருக்கா? சி மட்டும்தான் ஒற்றை எண்ணா கிடைச்சிருக்கு. அப்படின்னா இங்க தொடர்பற்ற எழுத்து வரிசை எது? ஆர், இ, பி. டியினுடைய இட மதிப்பு 4, டியோட இட மதிப்பு 20, ஈயோட இட மதிப்பு 5, கூடுதல் 29. பிங்கிற ஆப்ஷன்ல பாருங்க, ஓ அப்படிங்கிற எழுத்தோட இட மதிப்பு 15, ஜே ஓட இட மதிப்பு 10, எல் ஓட இட மதிப்பு 12, கூடுதல் 37. ஆப்ஷன் சில பாருங்க, ஜியோட இட மதிப்பு 7, எம் ஓட இட மதிப்பு 13, சியோட இட மதிப்பு 3, கூடுதல் 23. ஆப்ஷன் டில பாருங்க, ஏவோட இட மதிப்பு 1, எஃப் ஓட இட மதிப்பு 6, ஹெச் ஓட இட மதிப்பு 8, கூடுதல் 15. இதுல ஏ, பி, சிங்கிற 3 ஆப்ஷனையும் பாருங்க, பகா எண்களா நமக்கு கூடுதல் கிடைச்சிருக்கா? ஆனா ஆப்ஷன் டி மட்டும் பாருங்க, ஒரு பகு எண்ணா கிடைச்சிருக்கு. அப்படின்னா இங்க தொடர்பற்ற எழுத்து வரிசை எது? ஏ, எஃப், ஹெச். 4 ஆப்ஷன் பாருங்க. இதுல ஒவ்வொரு ஆப்ஷன்லயுமே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எழுத்துக்கள் பாருங்க. பி, அதுல இருந்து 2 எழுத்துக்கள் தாண்டினா டி, இ அடுத்து 2 எழுத்துக்கள் தாண்டினா ஜி, ஹெச் 3 எழுத்துக்கள் தாண்டினாதான் கே கிடைக்குது. அடுத்த ஆப்ஷன் பாருங்க, கேல இருந்து 2 எழுத்துக்கள் தாண்டினாலே எம் கிடைச்சிடுது. அப்ப இந்த இடத்துல தொடர்பற்ற எழுத்து வரிசை எதுவா தான் இருக்கு? ஹெச், ஆர், கே. இப்ப இடையில இருக்கக்கூடிய எழுத்தையும் செக் பண்ணிருவோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ், அதுல இருந்து 3 எழுத்துக்கள் பின்னோக்கி நகர்ந்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன்ல யூ கிடைக்குது. அதுல இருந்து 3 எழுத்துக்கள் பின்னோக்கி நகர்ந்தோம்னா ஆர் கிடைக்குது. அதுல இருந்து 3 எழுத்துக்கள் பின்னோக்கி நகர்ந்தா ஓ கிடைச்சிருக்கு. அப்ப இந்த இடத்துல ஹெச், ஆர், கே அப்படிங்கிறதுக்கு பதிலா ஹெச், ஆர், ஜேன்னு வந்திருந்தா சரியா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எழுத்துக்கள் பாருங்க, டபிள்யூல இருந்து 2 எழுத்துக்கள் நகர்ந்திருந்தோம்னா ஒய் கிடைச்சிருக்கும். அதே போல பில இருந்து 2 எழுத்துக்கள் நகர்ந்தா டி கிடைச்சிருது. செகண்ட் ஆப்ஷன்ல பாருங்க, பில இருந்து ஒரு எழுத்து நகர்ந்தாலே கியூ கிடைச்சிருது. அதே போல 2, 3 எழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா ஜேல இருந்து ஒரு எழுத்து நகர்ந்தாலே கே கிடைக்குது. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, ஆர்ல இருந்து 2 எழுத்துக்கள் நகர்ந்தா டி, ஜில இருந்து 2 எழுத்துக்கள் நகர்ந்தா ஐ. அதே போல கடைசி ஆப்ஷன்ல எஃப்ல இருந்து 2 எழுத்துக்கள் நகர்ந்தா ஹெச், எஸ்ல இருந்து 2 எழுத்துக்கள் நகர்ந்தா யூ. அப்படின்னா இங்க தொடர்பற்ற எழுத்து வரிசை எது? பி, கே, ஜே, கியூ. அங்க என்ன வந்திருக்கணும்? பி, எல், ஜே, ஆர்னு வந்திருக்கும். ஆப்ஷன் ஏ ஹெச், ஐ, ஜே. ஆப்ஷன் பி பி, கியூ, ஆர். ஆப்ஷன் சி கே, எல், எம். ஆப்ஷன் டி டபிள்யூ, எக்ஸ், இசட். ஆப்ஷன் ஏல பாத்தீங்கன்னா 3 எழுத்துக்களும் தொடர்ச்சியா அமைஞ்சிருக்கு. ஆப்ஷன் பில பி, கியூ, ஆர் தொடர்ச்சியா அமைஞ்சிருக்கு. ஆப்ஷன் சில கே, எல், எம் அப்படின்னு தொடர்ச்சியா அமைஞ்சிருக்கு. ஆப்ஷன் டில பாருங்க, டபிள்யூ, அதற்கு அடுத்த எழுத்து எக்ஸ்,
அதற்கு அடுத்த எழுத்து ஒய் அமையாம இசட் அப்படின்னு அமைஞ்சிருக்கு. அப்ப இங்க கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ஸ்ல எது தொடர்பற்ற எழுத்துக்கள்? ஆப்ஷன் டி WXZ. செக் பண்ணிக்கோங்க. AEIOU இந்த 5 எழுத்துக்களை ஆங்கில உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் ஏவை எடுத்துக்கோங்க. இந்த 5 எழுத்துக்களும் இடம் மாறி அமைஞ்சிருக்கு. ஆப்ஷன் சில பாருங்க, இதே 5 எழுத்துக்கள் இடம் மாறி அமைஞ்சிருக்கு. ஆப்ஷன் டில பாருங்க, அங்கேயும் இதே 5 எழுத்துக்கள் இடம் மாறி அமைஞ்சிருக்கு. ஆப்ஷன் பில மட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு யூ அப்படிங்கிற எழுத்துக்கு பதிலா இசட் அப்படிங்கிற எழுத்து அமைஞ்சிருக்கு. அப்போ தொடர்பற்ற எழுத்துக்கள் எந்த வரிசையில இருக்கு? ஆப்ஷன் பில. டிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பிய பாருங்க, PQR அப்படின்னு 3 எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து 3ஆவதா அமைஞ்சிருக்கிற எழுத்து மீண்டும் ஒரு முறை வந்திருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் சிய பாருங்க, UVW அப்படின்னு 3 எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து 3ஆவது எழுத்து மீண்டும் ஒரு முறை வந்திருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் டிலையும் BCD அப்படின்னு 3 எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து 3ஆவது எழுத்து மீண்டும் ஒரு முறை அமைஞ்சிருக்கு. ஆனா ஆப்ஷன் ஏல EFG வராம அதற்கு அடுத்த எழுத்தா H வந்திருக்கு. அந்த எழுத்து மீண்டும் ஒரு முறை கூட அமைஞ்சிருக்கு. அப்போ இங்க தொடர்பற்ற எழுத்து எது? ஆப்ஷன் ஏல இருக்கிற EFH. டிக் பண்ணிக்கோங்க. இங்க ஆப்ஷன் ஏல பாருங்க, எல்லுக்கு அப்புறம் உள்ள எழுத்து M, அந்த எழுத்து மீண்டும் ஒரு முறை வந்திருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் பில பாருங்க, எம்முக்கு அடுத்த எழுத்து N, அந்த எழுத்து மீண்டும் ஒரு முறை வந்திருக்கு. ஆப்ஷன் சில Nக்கு அடுத்த எழுத்து O, அது மீண்டும் ஒரு முறை வந்திருக்கு. ஆனா ஆப்ஷன் டில பாருங்க, ஓக்கு அடுத்து அமைய வேண்டிய எழுத்து P, ஆனா இங்க Q கொடுத்திருக்காங்க, அது 2 முறையும் அமைஞ்சிருக்கு. அப்போ இங்க தொடர்பற்ற எழுத்துக்கள் எது? ஆப்ஷன் டில இருக்கிற OQQ. அதுதான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏல பாருங்க, ஈனுடைய இடமதிப்பு 5, அதற்கு அடுத்த எண் 6, அடுத்த எண் 7, இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் சிய பாருங்க, எஃப்னுடைய இடமதிப்பு 6, அதற்கு அடுத்த எண் 7, அதற்கு அடுத்த எண் 8. ஆப்ஷன் டி பாருங்க, ஜியினுடைய இடமதிப்பு 7, ஹெச்னுடைய இடமதிப்பு 8, 8க்கு அடுத்த எண் 9. இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இதே லாஜிக் பில இருக்கா பாருங்க, டியினுடைய இடமதிப்பு 4, ஈயினுடைய இடமதிப்பு 5, ஆனா அடுத்தது 6 அப்படிங்கிற எண் அமையாம நமக்கு 7 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இங்க தொடர்பற்ற எண் எழுத்துக்கள் எது? ஆப்ஷன் பில இருக்கிற DE 7. டிக் பண்ணிக்கோங்க.